நீங்க புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போனீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. ரம்யாங்கிற பொண்ணு சென்னையில புதுசா வீடு எடுத்து தங்குறா. அப்படி அந்த அன்னைக்கு அவ தனியா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, அவ வீட்டோட கதவ யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேடுது. அந்த சத்தத்த கேட்டு அவன் எந்திரிச்சு பார்க்குறான். அந்த வீட்டோட கதவு தன்னால திறந்திருக்கு. எப்படிப்பட்டிருந்த கதவு தன்னால திறக்கும்னு குழப்பத்துல இருக்கும்போதே, அவளுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான குரல் கேடுது. "நீ படுத்திருக்குது என்னோட கட்டில். அங்க இருந்து எந்திரி" அப்படின்னு ஒரு சத்தம். அத கேட்டு பயந்து போன அவ வேகமா ஓடி போய் லைட் ஆன் பண்ண பாக்குறா. ஆனா ஒரு கொடூரமான கை அவள புடிச்சு பின்னாடி இழுக்குது. இப்போ லைட் தன்னால ஆன் ஆகுது. அவ மெல்லமா திரும்பி பாக்குறா. பார்த்த அவ அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறா. காரணம், அந்த கட்ல ஒரு கொடூரமான உருவம் படுத்திருக்கு. அந்த உருவம் இவள பார்த்து, "என்னோட கட்டல் எனக்கு மட்டும்தான் சொந்தம்" அப்படின்னு சொல்லுது. இந்த கதைய முழுசா கேட்ட பிறகு, நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அங்கிருந்து திருச்சி ஓடி இருப்பீங்களா? இல்ல அந்த பேய் கூட ரூம ஷேர் பண்ணியிருப்பீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.